குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/3/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:21. திதி இன்று காலை 8:56 வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் அதிகாலை 5:13 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாம யோகம் காலை 8:53 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இரவு 8:56 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:20 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:13 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்னைக்கு இன்றைய தினம் பிரதோஷம், சுப முகூர்த்தம், மேல்நோக்கு நாள், சோமவார பிரதோஷம். சோமவார பிரதோஷம் அப்படின்னாலே நன்மைகள் நிறைய உண்டு. இன்றைய தினம் சிவன் கோவிலுக்கு சென்று இன்றைக்கி எல்லாரும் வழிபாடு செய்யுங்க. பிரதோஷம் இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கேன், அது மீண்டும் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா பிரதோஷ வேளையில் அந்த கன்னி மூலையில் வருகின்ற போது ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி திங்கட்கிழமை. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வில்வமும் இது அருகம் வில்லும் வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். சரிங்களா? இப்போது இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா 12 ராசிக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு ஒன்று இருக்குது. பாதகாதிபதி அப்படின்னா மேஷ ராசிக்கு 11ஆம் வீடு பாதகாதிபதி. அதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா மேஷ ராசி 3க்கும் 6க்கும் உடையவர். அது உங்களுக்கு மறைவு ஸ்தானம். அதே மாதிரி சுக்கிரன் இவருக்கு மாரகாதிபதியாக வரும். ஏன்னா 2க்கும் 7க்கு அதிபதியானவர் மேஷத்துக்கு. இது அப்போ மாரகாதிபதியாகும். இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் அப்படின்னும்போது நான் இன்றைக்கி மேஷ ராசிக்கு மட்டும் அந்த பரிகாரத்தை இன்றைக்கி சொல்கிறேன். அதே மாதிரி பிரதோஷம் இன்றைக்கி. அந்த பிரதோஷத்துக்கு எல்லோரும் சென்று சிவபெருமானை வணங்குங்க. உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு அம்சம் உண்டு, ஒரு பலன் உண்டு. எல்லாருக்குமே தெரியும். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் தயிர் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது உண்மை. அதுவும் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் தனித்தனியாக வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசி மாவு கொடுத்து பச்சரிசி வெல்லம் கலந்து நைவேத்தியத்துக்கு கொடுத்தால், பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்தால் கடன் நிவர்த்தி ஆகும் என்பது உண்மை. சரிங்களா? அது ஒரு மாதம் செஞ்சுட்டு கடன் அடையெல்லாம் கேட்கக்கூடாது. அது எப்போல்லாம் உங்களுக்கு பிரதோஷம் வருதோ அப்போல்லாம் இது செய்ய உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடைபெறும். அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு அது நன்மையை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சரி, இன்றைக்கி இந்த மேஷ ராசிக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி. அதே மாதிரி அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத மேஷராசிக்கு மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன். அதை இன்றைக்கி பயன்படுத்துங்க. இது
பெரிய மேதைகள் சொன்ன பரிகாரம் தான் இது. சரிங்களா? அதை எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லோரும் நன்மை அடையணும்னு சொல்லிட்டு, முதல்ல வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்கு சனி பகவான் பாதகாதிபதி. இப்போ அவர் வந்து 12ல் மறைஞ்சிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 12ல் மறைஞ்சிருக்கார். அப்போது நல்லது செய்வாரா கெட்டது செய்வார்னா நல்லது தான் செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா பாதகாதிபதி மறைந்தால் நல்லது தானே, அதனால் நல்லது தான் செய்வார். இருந்தாலும் 7 நாட்டு சனி கொஞ்சம் படுத்தோம். அதுக்கு ஒரே பரிகாரம் என்ன தெரியுங்களா? காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். அதுதான் அங்கே இருக்கிறது. யார் இன்றைக்கி எழுந்துக்கிறா? எல்லாம் 9 மணி 10 மணிக்கு தான் எழுந்திக்கிறாங்க. அதனால் சரி, இதுக்கு என்ன பரிகாரன்றதை சொல்கிறேன், அது மாதிரி செய்யுங்க. இதுக்கு எதிர்மறை பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பச்சை ரிப்பன் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு அடி வாங்கிக்கோங்க. இது வந்து புத பகவானுக்காக 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் அப்படின்றதுனால பச்சை ரிப்பன் 1 அடி 2 ரிப்பன் வாங்கிக்கோங்க. சனி பகவான் பாதகாதிபதி அப்படின்றதுனால கருப்பு ரிப்பன் 1 அடி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு மாரகாதிபதியாக வர்றதுனால வெள்ளை ரிப்பன் 1 அடி வாங்கிக்கோங்க. சரி, இதுக்கு ஆலய பரிகாரம் என்ன அப்படின்னா சுவாமி மலை தான். சுவாமி மலையில் நாகநாத சுவாமி இதுக்கு. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா சிவப்பு நிறம் வஸ்திரமாக இருக்கலாம், அது எது ஒன்றாலும் இருக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் நிறம், ரெண்டும் வந்து அந்த கோவிலுக்கு சென்று வைக்க வேண்டிய சுவாமி மலைக்கு சென்று ஆடையாக கூட நம்ம தானமாக செய்யலாம். இதை செய்யுங்க. உங்களுக்கு இது நன்மை செய்கின்ற தன்மையை இது உருவாக்கி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசிக்கு 11ஆம் வீடு பாதகாதிபதி. அது யாருன்னா சனி பகவான். ஆனால் பாதகாதிபதி மறைந்தால் நன்மையை செய்யும். ஆனால் நன்மை செய்யும் நம்ம அவருக்கு பரிகாரம் செய்யாமல் இருந்தால் அது நல்லது செய்யாது. பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும். சரி, அடுத்தது மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா 3க்கும் 6க்கும் உடையவர் யார்? புத பகவான். மறைவு ஸ்தானம். 3 6 மறைவு தானே, 8ம் மறைவு தான். ஆனால் 3 6ன்றது என்னது? 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடம் வேலை. அப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து சரியாக வந்து நடக்காது. நான் முயற்சி செஞ்சாலும் நமக்கு அந்த வேலைன்ற ஒரு விஷயத்தில் தடை ஏற்படும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து 2க்கு 7க்கு அதிபதியான மாரகாதிபதி. அப்போது அவருக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த புதனுக்கு உரிய நிறம் பச்சை ரிப்பன் 1 அடி 2 ரிப்பன் வாங்கிக்கணும். இது சுவாமி மலையில் கொண்டு போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அது சிவப்பு நிறத்தை அங்கே கொடுக்கணும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு ரிப்பனு, அதே மாதிரி சுக்கிரனுக்கு வெள்ளை ரிப்பன். இதை நீங்கள் செய்யுங்க. எதிர்மறையான செயல்களில் இருந்து உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சரி, இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம ராசி பலனுக்குள் செல்லலாம். மீன லக்னத்துக்குள்ளே சூரியன் சனி சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார். அதே மாதிரி மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே மாதிரி சந்திரன் மகரத்தில், கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானும் அங்காரக பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். நல்ல ஒரு திடீர் வாய்ப்புகள் உருவாகின்ற ஒரு தருணம் இருக்குது. சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். தவறிப்போன சில முக்கிய ஆவணங்கள்லாம் இன்றைய தினம் கிடைக்கும்.
செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும் அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அதனால் மேஷராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் முயற்சி செய்யணும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்டம் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பதற்றம் இல்லாமல் ஒரு செயல்பாடு செய்வது நன்மையை தரும். ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும். பழைய நினைவுகள் செயல்களால் ஒரு விதமான தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் அவர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்டம் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சுகளில் கனிவு தேவை. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நெருக்கமானவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் பணிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினமும் நீங்கள் பிரதோஷம் வேற விநாயகரையும் சிவபெருமானை வணங்கிட்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்டம் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் உங்களை விட்டு பிரிந்தவர்கள், விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். அதே மாதிரி சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஆதரவுகள் நிறைய இன்றைக்கி கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். சொந்த பந்தங்களால் நல்ல ஒரு மரியாதை, செல்வம், செல்வாக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் வெற்றிகளில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டம் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம்
பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய தினம் நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுங்கள். சிறப்பாக இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சியும் இன்றைக்கி இருக்கும். தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புது வேலை தொடர்பான முயற்சிகள், எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி எல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி ஏற்படும். பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தன வரவுகள் சாதகமாக இருக்கும். அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஈர்ப்பு இன்றைக்கி ஏற்படும். அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் உங்கள் ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட, வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கட்டிட வேலை, இந்த பெரிய பெரிய கட்டுமான தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் அப்பப்போ ஒரு தடுமாற்றம் வந்து நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கால்நடை துறையில் இருப்பவர்கள், விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோட ஒரு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்குது. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்கள் உடலில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மை. புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும். உங்களோட வேலை செய்பவர்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு.
மனதை கொஞ்சம் பக்தியில் கொஞ்சம் மனதை ஈடுபடுத்துங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ரகசியமான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அந்த உணவு சார்ந்த துறை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். அது மாதிரி பேசுறது தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையெல்லாம் மேம்படும். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்ப வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தை இன்றைக்கி செயல்படுத்துவீங்க. அதற்கு உண்டான முயற்சியும் செய்வீர்கள். புதுமையான செயல்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப பொறுமை இன்றைக்கி தேவை. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. வெளி உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிடுவதை, கார உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கண் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த பல் பிரச்சனை, தேவையற்ற பேச்சுக்கள், இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புதுவிதமான கண்ணோட்டம் உங்களிடம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு தன வரவும் இருக்கும். இன்றைக்கி செலவும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு புதுவித பயணங்கள் மூலம் மனதில் ஒரு தெளிவுகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த செயல்களில் கவனம் தேவை. இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு சாப்பிடுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். கார உணவுகளையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது மாதிரி இருந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபார ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமாக முடியும். விருப்பமான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய சபைகளில் பேசுவாங்க, சபைகளில் வேலை பார்ப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி இந்த கலை சம்பந்தப்பட்ட ஒரு இயல் இசை நாடகம், அப்புறமா நடிப்பு துறை, இசைத்துறை, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி அதில் சில நுட்பங்களை அறிந்து அது மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கும். இன்றைக்கி மனக்குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசையின் ஒன்றாமின் அசு நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி சாதகமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.